இப்போ உனக்கு என்ன வேணும்? சோத்துல ஈ செத்து கிடக்கு, அதுக்கு பதில் சொல்ல. பதில் தானே நான் சொல்றேன். ஏண்டா இவ்வளவு பெரிய கோழி செத்து கிடக்கு, அது உன் கண்ணுக்கு தெரியல. நண்டு செத்து கிடக்கு, அது உன் கண்ணுக்கு தெரியல. 2 மீன் செத்து கிடக்கு, அது உன் கண்ணுக்கு தெரியல. ஆடு செத்து கிடக்கு, அது உன் கண்ணுக்கு தெரியல. ஒவ்வொரு முட்டைக்குலயும் ஒவ்வொரு குஞ்சு செத்து கிடக்கு, அதுவும் உங்களுக்கு தெரியல. வீட்டுக்காண்டி ஈ செத்து கிடந்தது மட்டும் உன் கண்ணுக்கு தெரியல. எப்படியா சாப்பிடுறது? இதெல்லாம் சாப்பிடுறோம், அதையும் சாப்பிடணும். என்ன மன்னிச்சிருங்க சார். சார் இது உங்க பொண்டாட்டி தானுங்க சார்? பொண்டாட்டி மாதிரி என்னங்க சார்? பொண்டாட்டி மாதிரி சொன்னேன். மாதிரிக்கே இந்த மாதிரி டென்ஷன் ஆகி குதிக்கிறியா? அப்ப பொண்டாட்டியா இருந்தா ஒண்ணும் சொல்ல மாட்டேன். போடா, போய் வேலை பாரு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. உதயநிதி அவர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு. ஸோ அதுக்கான காரணம் என்ன, எதுக்காக கைது செய்யப்பட்டாரு, குறிப்பா அவர் என்ன விஷயம் பேசினாரு, அதுக்கான நிறைய பேர் குறிப்பா தாவேக்கால இருக்கக்கூடியவங்க பாத்தீங்க அப்படின்னா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா திமுக காரங்க பயங்கரமான டென்ஷன்ல போராட்டத்துல இறங்கி பயங்கரமான ஒரு போயிட்டு இருக்கு. ஸோ யாரெல்லாம் என்னென்ன பேசியிருக்கா, யாரு திருமாவர்களா இருக்கட்டும், சீமானண்ணா இருக்கட்டும், ஸோ இது இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூவா இதுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதுக்கு இந்த அளவுக்கு நீங்க கைது பண்ணி இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு, கண்டினியூவா நடந்து. அதுவும் குறிப்பா உங்க கட்சிக்கார சேர்ந்தவங்க நிறைய பேர் இதை பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி நிறைய தரப்புல இருந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இப்போ இந்த விஷயத்தை இந்த மாதிரி நீங்க கொண்டு போனதுக்கு அப்புறம் உங்க கட்சியில இருக்கக்கூடிய எல்லா தப்புகளுமே இப்போ ஒவ்வொன்றா வெளியே வர ஆரம்பிக்குது. இதுக்கு நீங்க எதுக்கு நடவடிக்கை எடுக்கல, இதுக்கே நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் காலையிலே வந்து கைது பண்ணப்படுறாரு. ஸோ இதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய காரணம் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து விவசாயிகளுக்கான அந்த ஒரு போராட்டம், குறிப்பா காவிரி நீர் வந்து இன்னும் வரல அப்படின்னு சொல்லி அதுக்கான போராட்டம் ஒன்று நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் ஒரு இந்த காவிரி விஷயம் தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அவர் என்ன தப்பா பேசினாருன்னு சொல்லி நேத்து நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, உதயநிதி அவர்கள் இந்த மாதிரி பேசியிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ வந்திருக்கும், அதுலேயே நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். ஆனா அதுல அவர் என்ன பேசியிருக்காருன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா, அவர் எனக்கு தெரிஞ்ச அவர் எதுவும் தப்பா பேசின மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. எந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, இவரு காவிரி நீரை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பேசிட்டு இருக்கும்போது கீழ இருந்து அந்த காவிரி தண்ணி இன்னும் வரல அப்படின்னு இவர் சொன்னதுக்கு கீழ இருந்து ஆமா திரிஷா வீட்டுக்கெல்லாம் தண்ணி போகுது, எப்படி திரிஷா வீட்டுக்கெல்லாம் தண்ணி போகுது அப்படின்னு கீழ இருந்து அந்த சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் டக்குனு இவர் என்ன சொல்றாருன்னா, எங்க தண்ணி வரலையோ அங்கதானே தண்ணி வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதாவது அவங்க வீட்டுக்கு தண்ணி போகுது அப்படின்னா எங்க தண்ணி இப்ப விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, தண்ணி காவிரில இருந்து வரல, நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. சோ அந்த விஷயத்துக்கு தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னதை அப்படியே மாத்திட்டானுங்க. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன, எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். திரிஷாவை பத்தியும் விஜய் அவர்களையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி அசிங்கமா பேசிட்டாரு. சரிப்பா, அவர் நேத்து நம்ம சொல்லியிருந்தோம் உதயநிதி அவர்கள் இதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். ஆனா இது தப்பு அப்படின்னா நம்மளுடைய நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாம் ஒவ்வொன்றாமே பார்ப்போமே. அதாவது சிஎம் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. சிஎம் ஆனதுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாரு, என் வாயில நல்லா வருது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாரு. அது எந்த கேட்டகரியில சேரும்னு தெரியல. அது மட்டும் கிடையாது, ஒரு டேஷும் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த டேஷ்ன்னு சொல்லும்போது அதில் நம்ம எதை வேணா சேர்த்துக்கலாம். ஸோ அது எதை வேணா சேர்த்துக்கலாம், அதுல நீங்களே யோசிச்சுக்கங்க என்ன அப்படின்றது. சரி, இந்த ஒரு விஷயம் நடந்துச்சா, இதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அடுத்து உங்களுடைய கட்சியில இருந்தா காங்கிரஸோட கூட்டணியில இருக்கு, நீங்க உங்க கட்சிக்காரங்களே உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவரு ஸ்கூல்ல போய் ஒரு பேட் டச் ஒன்று பண்ணாரு குழந்தைகள்கிட்ட. இதை நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப அதிமுக இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து ஒரு மேடையில ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதாவது என் குழந்தைக்கு எவனாச்சும் இது மாதிரி பண்ணியிருந்தான் அப்படின்னா செருப்பை கழட்டி அடிச்சிருப்பேன்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. சோ ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு இஷ்யூவான விஷயம். இது வடநாட்டுல அந்த மீடியாலலாம் வந்து பயங்கரமா வச்சு கிழிச்சு விட்டாங்க. ஆனா அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கையுமே இப்ப வரைக்கும் எடுக்கப்படவே இல்லை. அது ஏன் பண்ணல? இன்னொரு விஷயம், தாவேகாரங்க அதாவது பெண்களுக்கு மேல கை வச்ச இந்த மாதிரி பெண்களை பத்தி இப்படி இழிவா பேசினா பெண்கள் விஷயத்துல வந்து சிஎம் அவர்கள் சும்மா விடுவாரா, அப்படி இப்படி எல்லாம் பேசுறீங்க, ஓகே அக்செப்டட். ஆனா உங்க கட்சிக்காரங்களே இந்த ஒரு தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு எவ்வளவு நாளா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் அவர் மேல எந்த ஒரு ஆக்ஷனுமே நீங்க எடுக்கவே இல்லை. அது எதுக்கு? பெண்கள் மேல, அதாவது குறிப்பா உங்க கட்சிக்காரங்களே, அந்த பொண்ணு உங்க கட்சி, அந்த பொண்ணு உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதே மாதிரிதான் இன்னொரு இடத்துல கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கும்
கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கு இப்ப வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சோ இந்த மாதிரி இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, கிரிக்கெட் ஸ்டேடியத்துல பவுடரை ஒருத்தர் வந்து நொறுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு எதுக்குமே கிடையாது. உங்களுடைய அமைச்சர் ஒருத்தவங்க ஜட்டியோட உட்கார வைப்பேன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. எதுக்குமே வந்து நடவடிக்கை எடுக்கலையா? ஏன்னா இது வந்து வெளிப்படையா டைரக்டா பேசுனது. ஆனா உதயநிதி அவர்கள் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க? அவர் வந்து டபுள் மீனிங்ல பேசினாரு. நான் அந்த வீடியோ கண்டினியூவா எடுத்து பார்த்தா எனக்கு எந்த இடத்துலயுமே அது டபுள் மீனிங்காவே தெரியலையே. கீழ இருந்து ஒருத்தர் தண்ணி திரிசா வீட்டுக்கு தண்ணி போதுன்னு சொன்னதுக்கு இவர் எங்க தண்ணி வரணுமோ அங்கத்தானே வரணும், அப்படின்னு எங்க தண்ணி இல்லையோ அங்கத்தானே வரணும், இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்ற ஒரு வார்த்தையில அப்புறம் காவிரி அப்படின்ற ஒரு வார்த்தையுமே அவர் சொல்லிட்டாரு. நான் காவிரின்னு தான் சொல்றேன் அப்படின்ட்டு. அதுக்கு போய் இவங்க டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங். சரிப்பா, அவர் வந்து டம்மி முதல், நான் நேத்தே சொல்லியிருந்தேன், டம்மி முதல்வர்னு சொன்னது அது தவிர்த்திருக்கலாம். அப்ப திரிசாவை பத்தி பேசினதையும் தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆனோம்னா எல்லாரும் இதை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இதுதான் கண்ணில் படுதான்ற மாதிரி இன்னும் 2-3 விஷயமும் சொல்றேனே. அதாவது இவர் அப்பாவை காணன்னு சொல்லி சட்டமன்றத்தில் கேட்டாரு விஜய் அவர்கள். அதுக்கு உதயநிதி அவர்கள் உங்க வைஃப் பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்ல புருஷனை காணன்னு சொல்லி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கோவப்படாத விஜய் அவர்கள் இதுக்கு எதுக்கு கோவப்படுறாருன்னு சொல்லி சமூக வலைதளங்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்ப நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சட்டசபை நாளைக்கு கூட போகுது. நாளைக்கு ஐ திங்க் 5, ஆமா நாளைக்கு கூட போகுது. அப்போ அந்த டைம் பீரியட்ல இதை வந்து மடை மாத்தணும். ஏன்னா கண்டிப்பா எதிர்கட்சிக்காரங்க கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அதுக்கான பதில் வந்து இவங்க கொடுக்கத்தான் ஆகணும். ஆனா இவங்களால கொடுக்க முடியுமான்றது வந்து சந்தேகம். சோ அதை மடை மாத்தும். இப்ப எனக்கு தெரிஞ்ச முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காவிரி இஷ்யூ ஒண்ணு, இன்னொரு பக்கம் நீட் இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அதை மடை மாத்துறதுக்கு இந்த ஒரு வேலையை பார்த்து விடுமேன்னு சொல்லி பார்த்து விட்ட வேலை மாதிரி தான் இருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியலைங்க. ஏன்னா நாளைக்கு சட்டமன்றம் இப்ப வந்து ரிலீஸ் ஆயிட்டாருன்னு வேற ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. உதயநிதி அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அவரை வந்து இது பண்ணலைன்னு சொல்லி. சோ நாளைக்கு கண்டிப்பா அவர் உள்ள வரத்தான் போறாரு. என்ன பேச போறாங்க, என்ன நடக்க போகுதுன்றது நாளைக்கு சட்டமன்றத்தில் தான் தெரியும். அடுத்து நிர்மல்குமார் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவரு யார், அதாவது சிஎம் விஜய் அவர்களை யார் கூட கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காருன்னா, அதாவது இந்த விஷயம் அம்மா அவர்கள், அதாவது ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்களோ அதை தான் சிஎம் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. முந்தைய காலங்கள்ல அம்மா இருந்தால் என்ன செய்திருப்பாரோ அதே தான் இன்னைக்கு வந்து அண்ணன் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. புரட்சி எப்படி ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தாங்கன்னா இதை என்ன பண்ணிருப்பாங்களோ. சரி, ஜெயலலிதா அம்மா இருந்தா உள்ள தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனா தான் கட்சிக்காரன் எவனா தப்பு பண்ணானா முதல்ல டிசிஷன் எடுக்கிறது அவங்க கட்சிக்காரங்கள மேலதான். எவனாச்சும் ஒருத்தன் தப்பு பண்ணானா தூக்கி உள்ள வச்சிருந்த அம்மா. அதை ஏதாவது விஜய் பண்ணாரா? உங்க கட்சிக்காரங்க வரிசையா ஒவ்வொரு பெண்களை மேட்டரா மாட்டிக்கிட்டே வர்றாங்க. அதுக்கு எந்த ஒரு டிசிஷனுமே நீங்க எடுத்த மாதிரி தெரியல. இந்த மாதிரி ஒரு டிசிஷன் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நடந்துருந்துச்சுன்னா மொத்த கூட்டத்தையும் தூக்கி உள்ள போட்டிருக்கோம் அந்த அம்மா. மொத்த கூட்டத்தையும் இவங்க எவனுமே நமக்கு வேணாம்னு சொல்லி எல்லாரையும் தூக்கி போட்டிருக்கோம் உள்ள. அந்த மாதிரி உங்க விஜய் அவர்கள் பண்ணாங்களா? அப்போ ஜெயலலிதா அவர்களை இங்க எடுத்துட்டு வர்றதே என்ன சொல்றது, வேலிடே இல்லைன்னு தான் சொல்லணும். அப்புறம் இன்னொரு விஷயங்க, சீமான் அவர்கள் இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த உதயநிதி அவர்களை கைது பண்றதுக்கு காட்டக்கூடிய வேகத்தை காவிரி நீர் பிரச்சனை, நீட்டு பிரச்சனைக்கு இந்த இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கே இந்த அளவுக்கு வேகத்தை நீங்க காட்டலைன்னு சொல்லி சீமான் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. காவிரி சிக்கலில் காட்டாத வேகத்தை கைது நடவடிக்கைக்கு முதல்வர் விஜய் காட்டுவது ஏன் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்க. சரியா, இப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. வேலிடான பாயிண்ட். ஏன்னா நீங்க வந்து ஏன் கைது பண்ணீங்கன்னு கேட்கவே இல்லை, அது கைது பண்ணதுக்கு கண்டனமும் தெரிவிக்கல. ஆனா இப்படி ஒரு கைது நீங்க இவ்வளவு வேகமா பண்றீங்க அப்படின்னா உங்க வந்து அரசாங்கம் வேகமா தான் செயல்படுது. ஓகே, அதே ஒரு வேகத்தை இந்த ஒரு விஷயத்துக்கு காட்டுறதுக்கு என்னன்றத சீமான் அண்ணன் கேட்டிருக்காரு. இதுக்கு தாவேக்கா தற்குறிகள் கதறுன்னு கதறாங்க. என்னன்னு சொல்ல வரேன்னு, இப்போ சீமான் அண்ணன் ஒரு விஷயம் பேசிட்டாரா, இப்ப கீழே போய் கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த தற்குறிகள்லாம் அடுத்து சீமான் தான், அடுத்து சாட்டை தான், சாட்டை வந்து ஜெயில வழக்கு போட போறாங்க, அடுத்து சீமான் மேல வழக்கு. டேய், உங்களை நினைச்சா எங்களுக்கு சிரிப்பு தானே வருது. உங்களுக்கு அரசியல் தெரியுதா இல்லையான்னு இப்ப வரைக்குமே தெரியவே இல்லை. திமுக ஆட்சி ஊழல் நிறைந்த ஆட்சி. ரொம்ப இவங்கள மாதிரி நம்ம ஆட்சியை கொடுக்க முடியாதுன்ற லெவலுக்கு கொடுமையான ஆட்சியை கொடுத்தவங்க திமுக காரங்க. அவங்க ஆட்சியில் இருக்கும்போதே அத்தனை தடவை சிறைக்கு போனவங்க சீமான் அவர்களும் சாட்டையனும். ஸோ இவங்க 2 பேருமே எத்தனையோ வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்காங்க. குறிப்பா இலங்கை பிரச்சனையை பத்தி பேசுனதுக்கு, ஈழத்தமிழர்கள் பத்தி பேசுனதுக்கு. இதுக்கு
ஜெயலலிதா அந்த டைம் பீரியட்ல எதிர்க்கட்சியா இருந்த ஜெயலலிதா அவர்கள் சீமானுக்கு ஆதரவா ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி பேசக்கூடிய நம்மளுடைய தமிழர்களை பத்தி பேசக்கூடிய சீமானையும் அமீரையும் கைது பண்ணதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. அந்த டைம் பீரியட்ல எத்தனையோ வாட்டி சிறைக்கு போயிருக்காரு சீமான். 250 வழக்குகள் மேல அவர் மேல வழக்கு இருக்கு. குறிப்பா சாட்டையனும் பாத்தீங்க அப்படின்னா இது இல்ல 1 வருஷம் ஃபுல்லா ஜெயில இருந்துட்டு வந்திருக்காரு. குறிப்பா திமுக ஆட்சியில இவனுங்க சாட்டையன் மேல வழக்கு போட்டுருவாங்க, சீமான் மேல வழக்கு போட்டு என்னது சீமான் அண்ணன் மேல நீங்க வழக்கு போட்டீங்கன்னா அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பண்ணவே வேணாம் சொல்லு. எந்த வழக்குல நீங்க இது பண்ணுவீங்க? ஏன் பேசுறாருன்னா ஏன் பேசுறது கூட தப்பா என்ற லெவலுக்கு தான் இருக்கு. அவதூறு பேசுனா அதைத்தான் சீமான் அண்ணன் அதான் சொன்னாரு, உங்க மேல இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி நீங்க கோவப்படுறீங்க, ஆனா என் மேல லயோலா மணி ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயங்கள் சீமான் வேற ஒரு மாதிரி வார்த்தையை சொல்லி ஒரு மாதிரி பேசினார். குறிப்பா பொது மேடையில அந்த லயோலா மணிக்கும் வரேன், பொது மேடையில் இந்த மாதிரி பேசியிருக்காரு. அவர் மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்லி சீமான் அண்ணன் கேட்டாரு. அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம அரசு பதிவை கொண்டு போய் அவருக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லி சீமான் அண்ணன் சொன்னாரு. இப்போ லயோலா மணி இந்த விஷயத்த சீமான் பேசிட்டாரா? அடுத்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லயோலா மணி இப்போ ஒரு பேட்டி கொடுத்து வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா தரம் தாழ்ந்து உதயநிதி அவர்கள் பேசிட்டாராம், பொது மேடையில நாவடக்கம் தேவையா. அந்த கைதை நாங்க வரவேற்கிறோம். ஏன்னா பொது வாழ்க்கையில பொது மேடைகளில் பேசுகின்ற பொழுது நாகரிகமாக பேச வேண்டும் என்பதுதான் அரசியலில் எல்லோரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். யாரையா பேசுறது? நீ நாவடக்கத்தோட பேசினியா? அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொதுக்கூட்டம் தான். அந்த ஒரு மேடையில இந்த மாதிரி அருவருக்கத்தக்க ஒரு வார்த்தைகளை விட்டதும் லயோலா மணி தான். அதுக்கப்புறம் தான் அரசு பதவின்னு ஒண்ணு கிடைச்சிச்சு லயோலா மணிக்கு. இவரு நாவடக்கத்தை பத்தி பேசுறாரு, தரம் தாழ்ந்து பேசக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. யாரு நம்ம ஏன் டைலாக்ல அவன் சொல்லிட்டு போறான்ன்ற மாதிரிதான் இருக்கு இந்த இடத்துல. இந்த விஷயத்துக்கு பயங்கரமான ஒரு போராட்டங்க. ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தாவேகா. நடுவுல போலீஸ் பாவம், உண்மையிலே சொல்றேன், போலீஸ் இந்த இடத்துல ரொம்ப பாடாப்படுறாங்க. குறிப்பா இவங்களுக்கு இடையில மாட்டிக்கிட்டு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் செருப்பை தூக்கி எறிகிறது, அங்கிட்டு இருந்து பாத்தீங்க அப்படின்னா தாவேகா கொடியை தூக்கி எறிகிறது, ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களோட உருவ பொம்மை எரிக்கிறது, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தாவேகாவோட கொடியை ஃபுல்லா போட்டு எரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து சஞ்சீவ், அதாவது விஜயோடைய ஃப்ரெண்டு சஞ்சீவ் அவர்கள் அந்த இந்த ஏரியால தான் இருக்காரு போல இருக்கு. அவர் வீட்டு வாசல முன்னாடி நின்றுட்டு இவங்க கத்துன்னு கத்திட்டு இருக்கேன். ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப வார்த்தைகள் ரொம்ப கேவலமான வார்த்தைகளை சஞ்சீவ் சொல்லி திட்டுறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. சஞ்சீவ் வீட்டு வாசல்ல முன்னாடி நின்று பேசுறதுக்கு என்ன, ஏதாவது சின்ன தளபதின்னு சின்ன தளபதி, அதாவது அவர் தளபதி, இவர் சின்ன தளபதி, சீரியல்ல இருக்கக்கூடிய சின்ன தளபதின்ற மாதிரி நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துருக்கீங்க. அதை இவனுங்க உண்மை நினைச்சிட்டு இங்க கத்திக்கிட்டு இருக்கானுங்களா? அதுதான் நமக்கு புரியவே இல்லை. அதுக்கு அப்ப அவங்க உண்மை நினைச்சிட்டானுங்க. இதுக்காக நம்ம திமுக சப்போர்ட் பண்றதுன்னு சொல்லவே இல்லை. திமுக தரங்கெட்ட வார்த்தைகள் நிறைய இடத்துல இப்ப குறிப்பிடுறாங்க. குறிப்பா இந்த சஞ்சீவ் வீட்டு முன்னாடியும் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமான வார்த்தைகள்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தூக்கி உள்ள போடுங்க, அவங்களையும் தூக்கி உள்ள போடுகின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா சும்மா இருக்கிற வீட்டுல போய் பேசுறதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அதுவும் இந்த மாதிரி தவாத வார்த்தைகள் வீட்டுல அவர் இருக்கும்போது, அவங்க ஃபேமிலி இருக்கும்போது எல்லாம் பேசுறதுலாம் ரொம்ப தப்பு. அடுத்து திருமாவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு அவருடைய ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது அந்த ஒரு காமெடி தான் வரும். அதாவது ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வரும்ல. அதான் திருமாவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. உதயநிதியை சிறைப்படுத்தாமல் இருப்பது உங்களுடைய நன்மதிப்பை அதிகரிக்கும். எப்படி? உதயநிதி கைதுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்தனர். அந்த வகையில் திருமாவளவன் அவர்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். உதயநிதியை சிறைப்படுத்துவதை தவிர்ப்பதே ஆளும் கட்சியின் நன்மதிப்பை உயர்த்தும் என்று அவர் தாவேகாவோட நன்மதிக்கு அதிகரிக்கும். இப்ப இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்க உதயநிதியை சிறைப்படுத்தாதீங்க. ஏன்னா ரொம்ப நாள் அங்க அந்த கூட்டணியில இருந்தவர் தான் திருமாவர்கள், இல்லைன்னா சொல்ல முடியாது. சோ அதுக்காக இவர் உதயநிதிக்கு ஆதரவா தான் பேசுற மாதிரி இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா உதயநிதியெல்லாம் கைது பண்ணாதீங்க, கைது பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மதிப்பு அதிகரிக்கும். இப்ப கைது பண்ணணுன்றீங்களா பண்ணக்கூடாதுன்றீங்களா? பண்ணாம இருந்தா உங்களுடைய நன்மதிக்கு அதிகரிக்கும். சப்போஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நன்மதிப்பு குறைஞ்சிரும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து லயோலா மணி இன்னொரு விஷயமும் சொல்லி வச்சிருக்காப்ல. என்ன அப்படின்னா, உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணுமா? உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும் என்கின்ற அடிப்படையில் தப்பு செஞ்சிருக்கிறாரு. அதற்கான நடவடிக்கையை காவல்துறை. எப்படி உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணுமா? நாகரிகமா பேசணுமா?
யோ யாரு என்னத்தையா சொல்றது? அப்படின்னா நீ கூட தான் தப்பு தப்பா சீமான் அண்ணன் மேல பயங்கரமா வார்த்தைகளா விட்டுக்கிட்டு இருந்த. அப்ப அது என்னன்னு சொல்றது? அது என்னன்னு சொல்றது? அதாவது நம்ம வந்து அதிகாரத்தின் மூலமா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நீதிமன்றத்தின் மூலமா நம்மளால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணலாம். இந்த இப்ப பிஸ்மியை தூக்கி உள்ள வைக்க போறாங்களா, சோ அந்த மாதிரி தான் இப்ப யாரெல்லாம் அந்த மாதிரி தரம் குறைந்த அதாவது அவதூறுகள் பரப்பிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே உள்ள தூக்கி போடுறதுக்கு குறிப்பா நம்மளுடைய மிகப்பெரிய ஆயுதம் நீதிமன்றம். இதை நாமளும் சொல்லுவோம். ஏன்னா சீமானந்த மேலையும் சாட்டையண்ண மேலையும் வழக்கு பாயும்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இதுதான் நம்மளுடைய பதில். நீதிமன்றத்தின் மூலமா நாங்க ஆல்ரெடி ஒன்று செஞ்சு காட்டியாச்சு. அதே மாதிரி இன்னும் யாரெல்லாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களை தூக்கி இன்னும் அந்த பிரசாந்த் இவங்கெல்லாம் நிறைய பேர் நிறைய பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள வச்சு செய்யணும். அவ்வளவுதான். இங்க புடச்சிட்டு தமிழன் தமிழன் என்ற ஒரு திமிரன் இருந்தால் நான் வந்துட்டா, நான் சட்டமன்றத்துக்கு வந்துட்டா, நான் சந்தில வந்துட்டா, பொய் சொல்லக்கூடாதுண்ணே. பெரிய தக்கா நீங்க எடுத்தால் நான் யாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமா, நீங்க யாரு அவ்வளவு பெரிய லாடா நீங்கன்னு கேட்கிறேன் நான். தம்பி பொத்திண்டி நில்லையா ஓரமா. ஸோ அவ்வளோதான். உதயநிதி அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பண்ணதுக்கு எப்படியும் நாளைக்கு வந்து சட்டமன்றம் கூட போது அதில் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக அவர் வந்து பேசத்தான் போறாரு. ஸோ நாளைக்கான சட்டமன்றம் பயங்கரமாக சூடாக இருக்க போகுது. எனக்கு ஒரே ஒரு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தை வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைவ்ல பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். எதுக்காக அப்படின்னா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் நடக்கக்கூடிய சட்டமன்றம் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டினால நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சட்டமன்றம் வந்து கூட்ட போறாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்னமோ கொஞ்சம் கம்மியா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அதை இவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி விட்டாங்க. என்ன அப்படின்னா ஒரு பக்கம் இவர் தவறா பேசிட்டாருன்னு சொல்லி இவரை கைது பண்ணது, இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் கைது பண்றாரு, இந்த பக்கம் இவர் கைது பண்ணி ரிலீஸும் ஆறாரு. இப்ப திமுக தரப்புல இருந்து என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ள போய் பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்கு, அதாவது எங்களையே கைது பண்றீங்களா, உங்களை நாங்க வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி திமுக சைடு. இன்னொரு பக்கம் இவங்க தாவேக்கா, ஆமா எங்களை தப்பா பேசின அப்படின்னா உன்னை தூக்கி உள்ளதான் வைப்போம், அதுக்கான ஒரு ட்ரெய்லர் தான் இது, மெயின் பிக்சர் வந்து நான் வந்து சட்டமன்றத்துல காட்டுவோன்னு சொல்லி தாவேக்காரங்க. எனக்கு இந்த இது பார்க்கும்போது வேணுக்குனே இவங்க வந்து கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டி கிளப்பி விட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி பண்ண மாதிரி தான் இருக்கு. எத்தனை பேருக்கு அந்த டவுட் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்க. ஏன்னா நமக்கு அந்த ஒரு டவுட் இருக்கு. ஸோ அது உண்மையா என்னன்றது தெரியல. அது நாளைக்கு சட்டமன்றம் கூடும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ அவ்வளவுதாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.